ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம கைதி படம் மாதிரி ஒரு நாள் நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கதையை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ஒரு ஹாரர் கதை. ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராத்திரி 12 மணிக்குள்ள ஊருக்குள்ள பூந்த ஒரு பேயை வேட்டையாடி ஆகணும். அப்படி 12 மணிக்குள்ள அந்த பேயை வேட்டையாடலனா இவங்க ஊரே அழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சின்ன பசங்களாம் ஒன்று சேர்ந்து அந்த பேயை வேட்டையாடுறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. அப்படி அவங்க இறங்கும் போது என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வருது அப்படின்ற கதையை ஒரே நைட்ல நடக்கிற இன்சிடென்ட்டா வச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா, பரபரப்பா, விறுவிறுப்பா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் டார்க் ஹார்வெஸ்ட். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பமே லாங் ஷாட்ல ஒரு சின்ன டவுனை தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த டவுன் என்னவோ பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடிய சோளக்கோள காட்டுடைய பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல இருக்கு. ஒரு மிகப்பெரிய சோளக்கோள காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன் மாதிரி அதை காமிச்சிட்டு கூடவே இது ஒரு ஹாலோவின் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காட்ட. ஹாலோவின்னாலே ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு அமானுஷ கதை இருக்கும். ஆனா இந்த ஊர்ல அது வெறும் கதை மட்டும் கிடையாது, உண்மை. சா டூத் ஜாக் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு பேய் இந்த டவுன்ல கரெக்டா ஹாலோவின் கடைசி நாள் அன்னைக்கு உயிர் தெழுமா. அப்படி உயிர் தெழுந்த அந்த பேய் அந்த சோளக்குள்ள காட்டுல இருந்து டவுனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போக ட்ரை பண்ணுமா. அப்படி மட்டும் அந்த பேய் அந்த சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த டவுனுக்கே ஒரு மிகப்பெரிய அழிவு வருமா. சோ அதை தடுக்கணும் அப்படின்னா அந்த பேயானது அந்த சர்ச்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதை வேட்டையாடி சாகடிக்கணும். சோ அதுக்காகவே இந்த ஊர்ல ஒவ்வொரு வருஷம் அந்த ஹாலோவின் நைட் அப்போ ஒரு கேம் ஒன்னு ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கலந்துக்கணும். அதுல யார் அந்த பேயை சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாகடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கும். சோ அப்படிப்பட்ட கேம் நடக்கக்கூடிய அந்த ஒரு ராத்திரியில தான் ஒரு பயந்து போன பையனை காட்டுறாங்க. கையில ஆயுதம் இருந்தாலும் அவன் பயங்கரமா பயந்து போயிருக்கான். எந்த அளவுக்குன்னா பேண்ட்ல உச்சா போற அளவுக்கு அவன் பயந்து போயிருக்க. அவனுக்கு பின்னாடியே நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த பேயை தேடி அந்த சோளக்கோள காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேய் என்னவோ இந்த பையனை தேடிட்டு வந்துற அவன் பின்னாடி அப்படியே எழுந்து இருக்குது. அதோடைய தலை ஏதோ கோஸ்ட் ரைடர் மாதிரி நெருப்புல எரிய அடுத்த நொடியே இந்த பையன் பொணமா தரையில எரிஞ்சிட்டு இருக்கான். இதை மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. குறிப்பா ஜிம்முன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன், அவன் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவனுமே அந்த பையன் பொணமா எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை விட்டுறவே கூடாது, அதை எப்படியாவது சாகடிச்சணும் அப்படின்ற வெறியோட இப்போ ஓடுறான். மத்த பசங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பையனுக்கு பயங்கரமா வெறி இருக்கு, அந்த பேய் எப்படியாச்சும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எல்லா பசங்களுமே வந்து வெறியோட தான் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி என்ன காரணம்ன்றது தெரியல. பட் எல்லாருமே வெறி பிடிச்ச மாதிரி அந்த பேயை தேடி ஓட கடைசியில அந்த ஜிம்ன்ற பையன் மட்டும் தான் அந்த பேயை சர்ச்சுக்கு போக விடாம அடிச்சு சாகடிக்கிறான். அவன் அந்த பேயை சாகடிச்ச அடுத்த நிமிஷமே அது உடம்பு அப்படியே பிச்சு கிழிக்கிறான். அதுக்குள்ள இந்த சாக்லேட் இருக்கு. அதை எடுத்து ஏதோ பல நாள் பட்னி கிடந்தவன் மாதிரி அதை இவன் சாப்பிட ஆரம்பிக்க அடுத்த செகண்டே அங்க இருக்க மத்த யங்ஸ்டர்ஸும் அந்த சாக்லேட்டை வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த வருஷம் வின்னர் ஜிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஜிம்முக்கு ஊருக்கு நடுவில் பாராட்டு விழா. வெறும் சாதாரணமான பாராட்டு கிடையாது. ஜிம்மால தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரே நிம்மதியா இருக்க போது. அதுக்கு சன்மானமா $25,000 சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பரிசு தொகையை கொடுக்கறாங்க. வெறும் பணம் மட்டும் கிடையாது, இவங்க குடும்பத்துக்கு ஒரு புது வீட்டை பரிசா கொடுக்கறாங்க. இப்படி பணத்தையும் கொடுத்து வீட்டையும் கொடுத்து ஒரு நார்மல் குடும்பத்தை பணக்கார குடும்பமா மாத்துறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு புரிய வருது எதுக்காக அந்த யங்ஸ்டர் பசங்க அந்த பேயை வேட்டையாடுறதுக்கு அப்படி வெறி பிடிச்ச மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. பட் இது மட்டும் அந்த பசங்க வெறித்தனமா அந்த பேயை வேட்டையாடுறதுக்கு காரணம் இல்ல. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பரிசுடைய கடைசி கட்டம். இந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுதான் இந்த ஊரை விட்டு யாருமே வெளியில போக கூடாது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வெளி உலகத்தை பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த கேம்ல கலந்துகிட்டு அந்த பேயை சாகடிக்கிறவங்களுக்கு இந்த ஊரை விட்டு போறதுக்கு உரிமை இருக்கு. சோ அதுக்காகவே இந்த ஊரை விட்டு வெளியில போறதுக்காகவே ஒரு காரையும் இந்த கேமுடைய வின்னருக்கு பரிசா அளிப்பாங்க. இந்த டவுன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் உடைய ஒரே ஒரு ஆசை இந்த டவுனை விட்டு வெளியில போறதுதான். அதுவும் சின்ன வயசுல இருந்தே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கனவுனே இதை சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு கனவு தான் இப்ப நம்ம ஜிம்முக்கு நனவாகி இருக்கு. அம்மா அப்பா தம்பிக்கு நல்ல பணம், ஒரு மிகப்பெரிய வீட்டை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட தான் ஜிம் இங்க இருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது ஜிம்முடைய தம்பி என்னையும் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி கேட்கிறான். ஆனா அது இந்த ஊருடைய ரூல்ஸ்குள்ள ஒத்து வராது. சோ அதனால சொந்த தம்பின்னு கூட பார்க்காம இந்த ஊரை விட்டு வெளி உலகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லார் முன்னிலையிலும் இந்த ஜிம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த புது கார்ல ஏறி இந்த ஊரை விட்டு சந்தோஷமா போறான். எல்லா யங்ஸ்டர்ஸ் உடைய கனவு வெளி உலகத்தை பார்க்கணும்ன்ற ஒரு கனவு. அந்த கனவை நனவாக்கி இப்ப ஜிம் இந்த ஊரை விட்டே போக இப்ப அப்படியே கட் பண்ணா கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அதே ஹாலோவின் டைம் அப்போ, அதாவது அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி அந்த டவுனை தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. அதுல நம்ம ஜிம்முடைய தம்பியான ரிச்சியை இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி இவன் தான் இந்த படத்துடைய ஹீரோவே. இவங்க அண்ணன் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இவன் அம்மாஞ்சி மாதிரி தான் இருந்திருப்பான். ஆனா இப்போ ஆளே மாறி போய் ஒரு மாதிரி ரகடா சுத்திட்டு இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் மாதிரியே அந்த மிட் நைட் ரன் கேம்ல கலந்துக்கிட்டு எப்படியாவது இந்த டவுனை விட்டு வெளியில போயிடணும் அப்படின்றது தான் இப்ப இவனுக்கு லட்சியமா இருக்கு. என்னதான் வெளி உலகத்துக்கு கூட டைப் இல்லாம இவங்க இருந்தாலும் இந்த டவுனுக்குள்ள தியேட்டர், சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு எல்லா
விதமான வசதிகளும் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டவுனை விட்டு வெளி உலகத்துக்கு போக முடியாது, அது மட்டும் தான். சோ இந்த நிலைமையில தான் இப்போ அந்த ஸ்கூலுடைய கிரவுண்ட்ல வச்சு ஒரு பிரசன்டேஷனை இப்போ இந்த பசங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறாங்க. குறிப்பா இந்த ஊருடைய யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு தான் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதாவது கம்ப்ளீட்டா அந்த கேமை பத்தின ரூல்ஸ் இத அந்த ஊருடைய ஷெரீஃப் அவர் தான் வந்து ரொம்ப ரகடா இந்த பசங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இது ஒரு சாதாரணமா விளையாட்டுக்கு வைக்கிற கேம் கிடையாது. இந்த கேமுடைய அல்டிமேட்டான நோக்கமே அந்த பேயை சர்ச்சுக்கு வரவிடாம சாகடிக்கிறது தான். அப்படி இது எல்லாத்தையுமே மீறி அந்த பேய் மட்டும் சர்ச்சுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் இப்ப ஸ்லைட்ல போட்டு காட்டுறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த பேய் இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டு இருக்குது. அதனால இந்த டவுனுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவே ஏற்பட்டிருக்குது. அதுல பாதிப்படைஞ்ச இந்த டவுன் ஆனது பழைய நிலைமைக்கு திரும்பவே பல வருஷங்கள் ஆயிருக்குது. சோ இப்போ அதெல்லாம் தான் இவங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. சோ விளையாட்டுத்தனமா இந்த கேம் விளையாடுறதுக்கு கிடையாது, இந்த ஊருடைய பாதுகாப்புக்காக ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த கேமே வந்து விளையாடப்படுது அப்படின்றத இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இப்போ இந்த ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்காரு. கூடவே இந்த விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்த பசங்களெல்லாம் இவங்க வீட்டு பேரண்ட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரூமுக்குள்ள சோறு தண்ணி இல்லாம 3 நாளைக்கு லாக் பண்ணி வச்சிருவாங்களாம். அப்போதான் அந்த ஹாலோவீன் நைட்டு முடிகிற அன்னைக்கு வெறி பிடிச்ச மாதிரி வெளியில வந்து அந்த பேயை வேட்டையாடுறதுக்கான ஒரு வெறி இவங்களுக்கு இருக்குமா. இப்போ அதை தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த ஷெரீஃப் சொல்லும் போது தான் நமக்கே தெரிய வருது, ஏன் ஃபர்ஸ்ட் சீன்ல பசங்களாம் வெறி பிடிச்ச மாதிரி அந்த பேயை தேடிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அது செத்து போனதுக்கு அப்புறமா அந்த சாக்லேட்டை பல நாள் பட்னி கடந்த மாதிரி ஏன் சாப்பிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. சோ இப்படி இந்த கேமை பத்தின முக்கியத்துவத்தையும் அதோடைய ரூல்ஸையும் சொல்லிட்டு என்ன பிரைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத இப்ப ஸ்லைட்ல போட்டு காட்டுறாங்க. வழக்கம் போலதான் புது காரு, புது வீடு, பணம் சொல்லிட்டு இதெல்லாம் காட்டிட்டு இருக்கும்போது அப்ப அதை நம்ம ஹீரோ ரிச்சி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கூடவே ஒரு 3 பசங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒருத்தன், மச்சான் இந்த தடவை நீ தான் அடிக்கிற, உன்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ அங்க ஒரு புல்லிங் கேங் இருக்கு. அதுல நிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாண்டடாவே வந்து நம்ம ஹீரோவை கலாய்க்கிறான். உங்க அண்ணன் போன வருஷம் கொண்டுட்டான் அப்படின்னா இந்த வருஷம் நீ சாகடிக்கலாமா, முதல்ல நீ இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா கலாய்க்கிறான். இதுல இன்னொரு பையன் என்ன சொல்றானா, அந்த பேயே உண்மை கிடையாது, ஒரு கட்டுக்கதை தான் அப்படின்ற மாதிரி இப்ப அவன் சொல்ல, அப்ப படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நம்ம ஹீரோ பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கான், நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் தான் கண்ணால அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றான். என்னன்னா இவன் சின்ன வயசுல ஒரு 12 வயசுல இருக்கும்போது இந்த ஊர்ல அந்த கேம் நடந்திருக்குது. அன்னைக்கு ராத்திரி அவங்க அம்மா வெளியில பார்க்காத ஜன்னல் வழியான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவன் பார்த்திருக்கான். இவன் பார்த்த நேரம் கரெக்டா அந்த சாட்டூத் ஜாக்ன்ற பேய் இவனை பார்த்திருக்குது. சோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பயங்கரமா இவன் பயந்துட்டு இருக்கிறதா இப்ப சொல்ல, அப்ப அந்த புல்லிங் கேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பையன், முதல்ல நீ ஒரு மெக்சிகன், உன்னை இந்த கேம்ல வின் பண்ணவே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னா இந்த கதையானது நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 60, 70 அந்த மாதிரி டைம். அந்த டைம்ல ரேசிசம் அதிகமா இருந்தது. சோ அப்படி இப்ப தன்னுடைய நண்பனை பத்தி பேசணும் நம்ம ஹீரோக்கு இப்ப கோவம் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கைகலப்பாக அப்போ அந்த ஊருடைய ஷெரீஃப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேரா வந்து ஒரு நம்ம ஹீரோவை மட்டும் முடிச்சு, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் நீ தான், முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாரு. இதே தான் அந்த புல்லிங் பையன் நிக்கோ முன்னாடி சொல்லியிருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் தான் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் வின் பண்ணியிருக்கான். அவங்க வீட்டுக்கு தேவையான பணம், வீடு, கார் எல்லாமே கிடைச்சிருச்சு இல்லையா, மறுபடியும் எப்படி பிரைஸ் அந்த வீட்டுக்கு கொடுக்க முடியும். சோ அதனால நம்ம ஹீரோக்கு இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு அலௌட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை இப்ப வெளில தொத்தி விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் இல்ல, அவன் கலந்துப்பான், எப்படியாவது அந்த பேயை சாவடிப்பான் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவே இப்ப வெளியில வர உள்ள கைகளை பாயிடுச்சுல அந்த நிக்க கூட அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிடணும் சொல்லிட்டு இப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர உள்ள கும்பலா இருக்கும்போது நம்ம ஹீரோ கை விட்டாரு. ஆனா இப்போ இவனை பார்த்து பயந்து போய் ஓடி ஒளியும் போதுதான் ஒரு தியேட்டருக்குள்ள இந்த படத்துடைய ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஒரு பிளாக் அமெரிக்கன். இப்படி நம்ம ஹீரோ பயந்து ஒளிஞ்சிருக்கிறது இவங்க பாத்துற, என்னாச்சு யாராச்சும் பார்த்து பைப்ரியான் மட்டும் தான் கேக்குறாங்க. ஆனா நம்ம தலைவன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாப்கார்ன் வாங்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறான். பட் இவங்கிட்ட ஹீரோயின் நல்லாவே பேசுறாங்க. எல்லாருமே இவங்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிம், அதாவது இவங்க அண்ணன். இப்போ கூட இந்த பொண்ணு, ஆமா உன்னை பத்தி தெரியும், ஜிம் உடைய தம்பி தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஆளுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. நம்ம ஹீரோனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு போனோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. கையில கைடு புக் எல்லாம் வச்சு போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவகிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் தான் இந்த வாட்டி அந்த கேம்ல வின் பண்ண போறேன், இந்த ஊரை விட்டு போறேன், அப்படி வின் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு ராத்திரி டான்ஸ் ஆடுறதுக்கு உன்னை கூப்பிடுறேன், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆள் ஒரு பிட்டு போட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவனுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்துறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு 10 பொருள் திருடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அந்த கடையுடைய ஓனரும் நம்ம ஹீரோ பார்த்து, என்னப்பா ஜிம் நியூ ஆர்லண்ட்ஸ்ல இப்ப இருக்கானாமே, சந்தோஷமா இருக்கான் போல இருக்குது, ஆனா அவன மாதிரி ஒரு பிளேயர் மறுபடியும் வரமாட்டாங்கப்பா, நீ சும்மா தானே இருக்க, நீ வந்து டீம்ல சேர்ந்து பேஸ்பால் விளையாட அப்படின்ற மாதிரி இப்ப இவருமே வந்து ஜிம்மை பிரைஸ் பண்ணி பேச, இப்படி இந்த ஊர் மக்கள் தன்னுடைய அண்ணனை பிரைஸ் பண்ணி பேசுறது நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. என்ன எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நானும் ஒருத்தங்க இருக்கல, எனக்கும் டேலண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தன்னுடைய நண்பர்கள் கிட்ட இதை பேசிக்கிட்டே போகும்போது அப்ப கரெக்டா 6 மணிக்கு இந்த ஊருடைய மணிகூண்ட்ல இருந்து சவுண்ட் வருது. அப்ப அந்த சவுண்டை கேட்ட உடனே அந்த கூடவே படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் பயப்படுறான், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இந்த ஊர்ல ஒரு ரூல் இருக்கு, அந்த ஹாலோவீன் டைம் நெருங்குறதுனால அந்த சமயத்துல ஈவினிங் 6 மணிக்கு மேல யாரும் வெளியில போக கூடாது அப்படின்ற ஒரு
ஊரடங்கு உத்தரவு இருக்கு. அதுக்காக பயந்து போய் அந்த படின்றவன் கிளம்பிடுறான். ஆனா இவங்க 2 பேர் மட்டும், அதாவது ஹீரோ அதுக்கப்புறம் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தம் அடிக்கிறதுக்காக அந்த சோளக்குள்ள காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க உட்காந்து நம்ம ஹீரோ பயங்கரமா வந்து புலம்புறான். என்ன விளையாட விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான். பட் அதை கேட்ட அவனுடைய ஃப்ரெண்டு, ஏன் நீ ஏன் விளையாடக்கூடாது? உன் அண்ணன் போன வருஷம் வின் பண்ணிட்டானா நீ என்ன பண்ணுவ? உன் அண்ணன் வேணா டேலண்ட் ஆனவனா இருக்கலாம், ஆனா நீ அவனை விட ஃபாஸ்டானவன், டஃப் ஆனவன், நீ தான் இந்த வருஷம் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துற நம்ம ஹீரோடைய வீட்டை தான் காட்டுறாங்க. குடும்பமா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அண்ணன் கிட்ட இந்த லெட்டர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அது ஒரு லெட்டரே கிடையாது, அது ஒரு போஸ்டல் கார்டு. அதை பார்த்து நம்ம ஹீரோ செம காண்டாயிரான். இப்பெல்லாம் சாருக்கு லெட்டர் எழுதுறதுக்கு கூட வந்து நேரம் இல்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் மேல இருக்கக்கூடிய கோவத்தை அவன் காமிச்சிட்டு இருக்கும்போது அப்போ கூட அவங்க அம்மா நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணாம அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு போயிட்டான். பாவம் போகும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனியை விட்டு போயிட்டான். அவ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. சீக்கிரமா உங்க அண்ணன் வந்துருவான், வந்த உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அவனுக்கு இப்படின்ற மாதிரிலாம் இப்ப அவங்க பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல நானும் அந்த மிட் நைட் ரன்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோடைய அப்பா செம கடுப்பாயிடுவாரா. அதெல்லாம் நீ ஏன் போக கூடாது, உன்னால போகவும் முடியாது, அதான் நம்ம கிட்ட காரு வீடு இதெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது இன்னும் நம்ம ஹீரோவை கோவப்படுத்திடுது. இந்த வீடு காரு இது மட்டும் உங்களுக்கு போதும்ல, உங்க பையன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன ஆக ஆசைப்படுறான், எப்பவுமே ஜிம்மு நீங்களும் இப்படிதான் பண்றீங்க, இந்த ஊரும் அப்படிதான் பண்ணுது, ஆனா எனக்கும் டேலண்ட் இருக்கு, நானும் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன், பெரியும் இந்த ஊர் பேசணும், அதனால நான் கண்டிப்பா கலந்துப்பேன் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்லும் போது அவங்க அம்மாவும் அப்பாவும் முடியவே முடியாதுன்றாங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து வேற ஒரு பையனுக்கு கிடைக்கணும், வேற ஒரு ஃபேமிலிக்கு கிடைக்கணும், கிடைச்சவங்களுக்கே கிடைச்சிட்டு இருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம நீ விளையாடவே முடியாது, இது ரூல்ஸே கிடையாது அப்படின்ட்டு இப்ப இவங்க அம்மா சொல்ல கடுப்பானவன் ரூல்ஸ் ஆகுது கூந்தலாகுது அப்படின்ற மாதிரி வாய் விட்டுறான். பொலியர்னு ஒண்ணு தவடாலேயே அவங்க அப்பா வச்சிடறாரு. அவ்வளவுதான், பையன் கோச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணாலும் அந்த கேம்ல நான் அன்னைக்கு ராத்திரி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியே வீட்டை விட்டு வெளியில வந்துற. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சோளக்குலை காட்டுல தான் இப்ப காட்டுறாங்க. அந்த மிகப்பெரிய சோளக்குலை காட்டுக்கு ஒரு தோட்டக்கார மாதிரி இருக்கான். அவன் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பம்ப்கின் பழத்துல அந்த ஹாலோவின் டே அப்போ ஒரு பேய் மூஞ்சி மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணி அந்த சோளக்குலை காட்டுல ஒரு சோளக்குலை பொம்மை ஒண்ணு இருக்கு, அது தலையில அந்த பம்ப்கினை மாட்டி விட்டு அந்த ராத்திரி அவன் ஏதோ ஒண்ணு அங்க பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ விடிய காத்தால ஏஞ்சி நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு வந்த அந்த நிக்கின்ற புல்லிங் பையன் அன்னைக்கு மிஸ் ஆயிட்டு இன்னைக்கு மாட்டினியான்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு நம்ம ஹீரோ பொழந்தது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் மாதிரி ஆகலான்னு பாக்குறியா, அவன மாதிரி எல்லாம் உன்னால ஆக முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசுறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அவனுடைய பெல்ட்டை வேற புடுங்கிக்கிறாங்க, ஃபேவரட்டான பெல்ட், அதை புடுங்கிக்கிட்டு சம்மடி அடிச்சு நம்ம ஹீரோ அனுப்பிச்சிட. இப்ப மூஞ்சி முகரெல்லாம் அடி வாங்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு அண்ணன் கிட்ட இருந்து லெட்டர் வந்துருக்குது. என்னடா ரீசன்ட் டைம்ல போஸ்டல் கார்டா அனுப்பிட்டு இருந்தவன் இன்னைக்கு லெட்டர் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி படிச்சு பார்க்கும்போது தான் எப்படா இருக்க தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஆரம்பிச்சு ஒரு ஊரா சுத்திட்டு இருக்கேன்டா, கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது, நானே அந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிடலாம் தான் இருக்கேன், ஆனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வரலாம் தான், ஆனா நான் டக்குன்னு வந்துட்டேன்னா என்ன ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா, அதுல ஒரு ஃபோர்ஸ் இல்லாம போயிடும், அதனால தான் அப்படியே இங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். ஆனா தம்பி நீ இதெல்லாம் ஆசைப்படாத, நான் ஒருவேளை நீயா இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அந்த ஊர்லயே செட்டில் ஆக தான் பார்த்திருப்பேன், இந்த கேம்ல வின் பண்றது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது அப்படின்ட்டு அந்த லெட்டர் முழுக்க அவன் போயிட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கான். ஆனா இவன் வந்து அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, நீ அங்கேயே ஊர்ல இருந்து அம்மா அப்பாவை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம ஹீரோவே காண்ட்ல சுத்திட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஜிம்முன்னு சொல்றாங்க, தனக்கு ஒரு அடையாளம் கிடைக்க மாட்டுது, மரியாதை கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். அதுக்காக தான் இந்த கேம் விளையாடணும்னு நினைச்சான். இப்ப கேமையும் விளையாட விட மாட்டாங்க, ரூல்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இதுல இவன் வேற வெறுப்பேத்துற மாதிரி பேச எதுக்காக கேம் விளையாடுறான், இந்த ஊரை விட்டு போனோன்றதுக்காக தானே, எதுக்கு கேம் விளையாடி போனோம், இப்பவே கிளம்பிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கார் எடுத்துக்கிட்டு சம வேகமா இந்த ஊரை விட்டு வெளியில போக ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த ஊர்ல இருந்து வெளியில போறதுக்கு ஒரு ஹைவே ரோடு மாதிரி இருக்கும், ஒரே ஒரு ரோடு தான், இது ஒரு வழி பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரோடு. அதுல இவன் இப்ப தப்பிச்சு போயிடலாம், இந்த டவுனை விட்டு தப்பிச்சு வெளியில போயிடலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க எல்லச்சாமி மாதிரி இந்த ஊருடைய ஷெரீஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா வந்த வழியிலே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மிரட்டுறாரு. ஆனா இவன் எப்படியாவது இந்த டவுனை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப லட்டியை வச்சு அவனுடைய தலையிலே சத்துன்னு ஒரு அடியை நம்ம ஷெரீஃப் போட்டு விடுறாரு. அவ்வளவுதான், அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டையாக. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த கேமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 நாள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டவுன் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. அவங்க பசங்களையே அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ரூம்குள்ள போட்டு அடைக்கிறாங்க. எதுக்குன்னா 3 நாளைக்கு அவங்கள பட்னி போடுறதுக்காக தான். பேரண்ட்ஸ் ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கேம்ல இவங்க பசங்க வின் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தானே ஒரு லாவிஷான வாழ்க்கை கிடைக்க போகுது, ஒரு பெரிய வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும். சோ அதுக்காக இவங்க இன்வால்வ்மெண்டா பசங்க இப்படி போட்டு அடைக்கிறாங்க. முதல்ல பசங்க வந்து உள்ள போயிடுறானுங்க. ஆனா அடுத்த ஒரு நாள் சோறு தண்ணி இல்லாம இப்ப போகும்போது வெறி பிடிச்ச மாதிரி பசங்க மாறுறானுங்க, கதுவை உடைக்க ட்ரை பண்றானுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஆச்சு குடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூர்க்கத்தனமா பசங்க இங்க மாறிட்டு இருக்க. அந்த 3 நாள் முடிவடைஞ்சு அந்த ஹாலோவின் நைட்டு வருது. அப்ப அந்த சோளக்குலை பொம்மை, அந்த பேயா மாறக்கூடிய அந்த சோளக்குலை பொம்மையை அங்க இருக்கக்கூடிய அந்த தோட்டக்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கீழே இறக்கி அதோடைய வயித்தை கிழிச்சு அதுக்குள்ள நிறைய சாக்லேட்டை
வச்சு தைக்கிறான். அப்படி தைச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த சோளக்கொல்லை பொம்மைக்கு பேய் பிடிச்சி அந்த சா டூத் ஜாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பேயானது உயிர் தழ இங்க ஒவ்வொருத்தன் வீட்லயும் பேரண்ட்ஸ் கதவை ஓபன் பண்ணி விடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வெறி பிடிச்ச வேங்க மாதிரி கையில வெப்பன் வச்சுக்கிட்டு மாஸ்கை வச்சுக்கிட்டு அந்த பேயை வேட்டையாடுறதுக்காக இப்ப களத்துல இறங்குறானுங்க. ஒரு பக்கம் இந்த டவுன்ல இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸும் களத்துல இறங்கிட்டானுங்க அந்த பேயை வேட்டையாடுறதுக்காக. ஆனா அது தெரியாத நம்ம ஹீரோ 3 நாளைக்கு முன்னாடி அடி வாங்கினார் இல்லையா, இப்பதான் கண் முடிக்கிறாரு. அப்ப அவங்க அப்பா பக்கத்துலயே உட்காந்து இவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. இங்க பாரு, உனக்கு நான் இங்க வேலை எல்லாம் செட் பண்ணிட்டேன், நீ லைஃப்லயே செட்டில்டு, உன்னை சூப்பரா ஒரு பொண்ணுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் நான் எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறான். அப்போ நீ ஒரு 3 நாளா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே எனது 3 நாளா அப்படின்னு கேம் ஆரம்பிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரை தட்டி விட்டுட்டு வெளியில வந்தா வெளியில அம்மா அவங்க பங்குக்கு தடுக்கிறாங்க. அப்படி சென்டிமெண்டா பேசுறாங்க, போகாதன்னு சொல்றாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாங்க? அவங்க அண்ணனை மட்டும் அனுப்பிச்சு வச்சாங்க, என்ன அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது. இதுல அவங்க கப் கேக்லாம் பண்ணி பாரு, அம்மா உனக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கான் பாரு, இதை சாப்பிட்டுட்டு நீ வீட்லயே இருடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப் கேக்ல ஒரு 4 அள்ளிக்கின்னு இப்ப அதை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஆளு கேம்குள்ள வர டவுன் முழுக்க பசங்க வெறி பிடிச்சி போய் அந்த பேயை தேடிட்டு இருக்கானுங்க. இதுல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த 3 பேர் அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எங்க, அவன் வருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வருவான், கண்டிப்பா என் மச்சான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரக் ஒன்று எடுத்துக்கிறானுங்க. அப்பதான் இவனுங்க எல்லாமே வந்து அந்த சோளக்கொல்லை காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க முன்னாடி போயிட்டு அந்த பேயை வந்து சாகடிக்க முடியும். சோ அதுக்காக இந்த ட்ரக்ல ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணும்போது அப்ப அங்க வந்து 3 பசங்க இந்த மாதிரி வண்டிலாம் எடுத்துன்னு போக கூடாது, ரூல்ஸே இல்ல தெரியும்ல அப்படின்ட்டு ரூல்ஸ் அங்க பேசிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அதை பார்த்த ஃப்ரெண்டுக்கு செம்ம சந்தோஷம். அப்படியே கையை பிடிச்சி வா மச்சான் நீ வருவன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து அந்த கப் கேக் அதை என்ன பண்றானா அந்த வழி மறிச்சு நின்ற 3 பேர் கிட்ட தூக்கி போடுறான். அவனுக்கு தான் ஆல்ரெடி பசியில வேற இருந்தானுங்க இல்லையா, சோ அதனால அந்த கேக்குக்கு நாய் மாதிரி அடிச்சுக்க நம்ம பசங்க டக்க எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு கிளம்புறானுங்க. ஒவ்வொருத்தரும் நெருப்பா இருக்கானுங்க. இதுல முக்கியமா நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் தான் மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு வந்து மாஸ்க் காட்டுறான். இப்ப இப்படி மொத்தமா நம்ம ஹீரோ கேங்க்ல 4 பேர் வண்டி ஏறி அந்த பேயை தேடி அந்த சோளக்கொல்லை காட்டுக்கு போயிட்டு இருக்க. போற வழியில திடீர்னு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டான அந்த படின்ற பையன், அதான் ரொம்பவும் பயந்த சுவாபம் இருக்கக்கூடிய பையன், அவன் ரொம்பவும் பயந்து போய் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பேயை பத்தி பேச ஆரம்பிச்சிடறான். இவன் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த சா டூத்தை பார்த்தது, அது இவன் கண்ணு எதிர்க்கவே நிறைய பேர் போட்டு கொன்னது, இதெல்லாம் பார்த்து அவன் பயந்துட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியில பொத்துன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா தேடி போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இவங்க இடிச்சதே அந்த பேயை தான். பயந்துட்டு இருந்திய பயந்தாங்கோலி கதையை முடிஞ்சிச்சு பார் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா காரை விட்டு கீழே இறங்கின பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்ல இன்னும் கதை முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னன்னு பார்த்தா அதுக்கு அடிமட்டம் தான் பட்டிருக்கு போல இருக்கு, தப்பிச்சிருச்சு. அதோட கால் தடத்தை வச்சு பாக்குறாங்க, அது அந்த சோளக்கொல்லை காட்டுக்குள்ள தான் ஓடி இருக்கு. பட் ஓடும்போது அது உடம்புல இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் கொட்டிட்டு போயிருக்கு. அதை பார்த்த உடனே இந்த பசங்க பேய் பசியில இருக்கானுங்க இல்லையா, சோ சாப்பிட ஆரம்பிச்சிடறானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கத்துறான், டேய் முதல்ல அதை சாகடிக்கணும் அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதை சுத்தமா மதிக்காம அவனுங்க சாப்பிட்டுட்டு இருக்க. இதுக்கிடையில அந்த பேய் அந்த சோளக்கொல்லை காட்டுக்குள்ள ஓடுறத நம்ம ஹீரோ பாத்துறான். அவ்வளவுதான், வாங்கடா அடிச்சு சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு அதை துரத்திக்கிட்டு 4 பேரும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. முதல்ல நம்ம ஹீரோ தான் ஓடிட்டு இருக்கான் துரத்திக்கிட்டு. ஆனா இவங்க நினைக்கிறத விட அந்த பேய் செம ஸ்மார்ட்டா இருக்கு. இவங்க கேங்ல லாஸ்டா வந்தவன இப்ப முதல்ல போட்டு அட்டாக் பண்ணிடுது. அவ்வளவுதான், அவன் காலி. இப்ப அதை அட்டாக் பண்றது தெரிஞ்ச உடனே அவ்வளவுதான் பசங்க பயந்து ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் தான் நம்ம ஹீரோவை பயங்கரமா மோட்டிவேட்டே பண்ணுவான். அவனுடைய தலையை மட்டும் தனியா அடிச்சு அந்த பேய் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே பிச்சு எடுத்துருது. அவ்வளவுதான், இப்ப அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மிரண்டு போய் நிக்கும் போது இப்பதான் கிளியரா அந்த ஷார்ட் டூத் ஜாக்கை நமக்கு காட்டுறாங்க. அது அப்படியே எழுஞ்சு நின்று நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க அவ்வளவுதான் பிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான். அந்த பேயை விட்டு இப்ப ரொம்ப தூரம் ஓடி வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சைடுல இருந்து செடியெல்லாம் அசையுது, ஏதோ ஒன்று உள்ள இருந்து வர மாதிரி. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவ்வளவுதான் நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அங்க போதற்குள்ள இருந்து வந்தது அந்த பேய் கிடையாது, அதுக்கு பதில் நம்ம ஹீரோயின். ஏய் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த கேம்ல பெண்களுக்கு வந்து இடமே கிடையாது. பட் அவங்களும் இப்ப அந்த பேயை பார்த்துட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம நம்ம படின்னு ஒருத்தர் மாலையா பயந்தாங்கொலி, அவனுமே இப்ப இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஆனா அவன் இப்ப ரொம்ப பயந்து போனதுனால இந்த கேமுக்கு நான் வரல, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே பயந்தடிச்சு ஓடிட. அந்த பேயுடைய ஆக்ரோஷம் என்னன்றத நம்ம ஹீரோ நேர்ல பார்த்துட்டான். ஆனா இந்த பொண்ணு பார்க்கல இல்லையா, நான் எப்படியாவது அதை நான் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோளக்கொல்லை காட்டுக்குள்ள போக அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ தடுத்தீங்க பார், நீ நினைக்கிற அளவுக்கு அது வீக்கானது கிடையாது, செம ஸ்ட்ராங் ஆனது. முதல்ல நீ விளையாடுறதுக்கு இங்க ரூல்ஸே இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது சாருக்கு மட்டும் ரூல்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வாயடைக்க, சரி ஓகே 2 பேரும் சேர்ந்து அதை வேட்டையாடலாம். ஆனா அதை வேட்டையாடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆயுதங்கள் பத்தாது, கண்டிப்பா கன் வேணும் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு ஹீரோயின் நீ கன் வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க, என்கிட்ட கன் இல்ல ஆனா அது இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் எங்கேயோ போயிட்டு கன் எடுக்கிறதுக்காக கிளம்ப. இதுக்கிடையில அங்க இருந்து ஓடி வந்த படியை தான் நமக்கு காட்டுறாங்க. அவன் பயந்தடிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அவனுடைய வீட்டுக்கு ஓடி வந்து கதவை தட்டி அலறான், என்ன தயவு செஞ்சு உள்ள விடுங்க, இந்த கேம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அலறான். ஆனா கதவை திறந்த அவங்க அம்மா அப்பா பையன் கூட பார்க்காம போய் தொலை, நீ விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு வெளியில தள்ளி கதவு சாத்திடுறாங்க. அவ்வளவுதான், பையன் வெளில நின்னுகிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். பயத்தோடைய உச்சில இவனுமே உச்சா போயிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு
இவனை தேடிக்கிட்டு அந்த சா டூத் ஜாக் வந்துடுது. அதை பார்த்த உடனே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். நேரம் எங்க வரானா, அதே டவுன்ல இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பிடிக்காத சில பசங்க இருப்பாங்க. இந்த டவுன் ஃபோர்ஸ் பண்ணதுனால மட்டும் தான் இந்த கேம்குள்ளே வந்திருப்பானுங்க. அவங்க எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேஸ்மெண்ட் மாதிரி அந்த பேஸ்மெண்ட் குள்ள ஒளிஞ்சிருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு இவன் எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். ஆனா உள்ள விடணும்னா நீ $20 கொடுத்தாகணும், கொடுத்தாதான் உன்னை உள்ள விடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அந்த இடத்துக்கே இந்த சாட் டூத் ஜாக் அந்த பேய் வந்துடுது. படியை ஒரே அடியில கொன்னது மட்டும் இல்லாம இப்ப அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயே இந்த பேய் இறங்குது. அப்படி இறங்கின ஒரு சில செகண்ட்ஸ்லயே ரத்த வெள்ளம் பிச்சுக்கிட்டு வெளியில தெரிக்குது. எஸ், அதுக்குள்ள இருந்த ஒரு 30-40 பேர் காலி ஆகுறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் கன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா புத்திசாலித்தனமா நம்ம ஷெரீஃப் வீட்டுக்கே வந்திருக்கான். எஸ், ஷெரீஃப்னா கண்டிப்பா கன் வச்சிருப்பார் இல்லையா. சோ இங்க இருந்து கன்னை திருடுறது தான் நம்ம ஹீரோடைய பிளானே. சோ ஹீரோனை கூட்டு வந்து வெளில நிக்க வச்சுட்டு இவன் கன் எடுக்கிறதுக்காக உள்ள போக இந்த கேப்ல ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, நம்ம ஹீரோவுடைய அப்பா ரொம்ப கோவமா ஷெரீஃபை தேடிக்கிட்டு அவங்க வீட்டு கதவை தட்டிட்டு இருக்காரு. பையனை காணோம் அப்படின்றதுக்காக கிடையாது, இந்த ஷெரீஃப் மேலே இவருக்கு ஏதோ ஒரு கோவம் இருக்கு போல இருக்கு. அந்த கோவத்தோட கதவு தட்டிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் தட்டி பார்த்துட்டு ஷெரீஃப் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து சம வேகமா கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இத கன் எடுத்துட்டு வெளியில வந்து நம்ம ஹீரோவும் பாத்துறான். இவர் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்து கதவு தட்டிட்டு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே 2 வீடு தள்ளி தான் ஆக்சுவலி ஷெரீஃப் இருந்திருக்கான். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வெளியில கேமுக்கு போகாம வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்ததுனால அவனை அடிச்சு வெளியில துரத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கேப்ல நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வண்டி தேவை. சோ ஷெரீஃப் வண்டியிலே கைய வச்சிடறாங்க. அவ்வளவுதான், அந்த காரை அவன் கண் முன்னாடி கடத்திக்கிட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆட. சோ இதுதான் உன்னுடைய பிளானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. கன் எடுக்கிற வரைக்கும் தான் என்னுடைய பிளான், அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அதுவா நடந்துச்சு அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்ப இது போலீஸ் வண்டி இல்லையா, ஷெரீஃபுடைய வண்டி. வாக்கி டாக்கில ஷெரீஃப் கிட்ட சொல்றதா நினைச்சுக்கிட்டு ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய லேடி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க. அது என்னன்னா, மெயின் மார்க்கெட்ல பயங்கர கலவரம் ஆகுது. இந்த பசங்க எல்லாம் பேய பிடிக்கிறதுக்கு பதிலா மார்க்கெட்டை சூறையாடிட்டு இருக்கானுங்க பசியில. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தான் கடைசியா வந்து அந்த பேயை வந்து ஸ்பாட் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்க இது இவங்களுக்கு இன்னும் வாட்டமா போயிடுது. அந்த வாக்கி டாக்கில வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப இவங்க பேயை தேடி போயிட்டு இருக்க. அதே நேரம் இப்ப அந்த மார்க்கெட்டை தான் நமக்கு காட்டுறாங்க. பயங்கர வயலண்டா பசங்க மாறிட்டாங்க. நிறைய ஓனர்ஸ் அவங்க கடையை காப்பாத்துறதுக்கு கையில கன்னோட நிக்கிறாங்க. ஆனா அவங்களையும் அடிச்சு போட்டு அவங்கள பிச்சு போட்டு கொல்ற அளவுக்கு பசங்க எல்லாம் வெறியேறி போயிடுறாங்க. ஒரே அந்த மார்க்கெட்டே ரணகலமா இருக்கு. இது கடையில தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சாட் டூத் ஜாக்கை தேடி போயிட்டு இருக்கும் போது அப்ப குறுக்குல இந்த புல்லிங் கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க. நல்லா வகையா மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிச்சிடறாங்க. அவன் அடிக்கிறது மட்டும் இல்லாம யாரா கூட வச்சு சுத்துற, ஓ பொண்ணா, அதுவும் இந்த பிளாக் அமெரிக்கன் சொல்லக்கூடாத ஒரு வேர்டு. இப்ப அதை சொல்லவே கூடாது, ஆனா 60ஸ்ல அவங்களுக்குனே உருவாக்குனாங்க ஒரு வேர்டு. அந்த வேர்டை வச்சு இந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது அப்ப நம்ம ஹீரோ கையில கன் எடுத்துறான். அவ்வளவுதான், 2 பசங்களும் ஆஃப் ஆயிடுறாங்க. அந்த 2 பசங்களை இவங்க போட்டு பொலக்க வாசிச்சு என்னுடைய ஃபேவரட்டான பெல்ட்டை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து இவங்க புடிங்கி இருப்பானுங்க தெரியுமா பெல்ட்டை, அதை மறுபடியும் புடுங்கிக்கிட்டு மகனை இங்க இருந்து ஏன்ச்சிங்கன்னா செத்திங்கடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இப்ப இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகுறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரினா இன்னொரு பக்கம் அந்த சாட் டூத் ஜாக்கை தான் காட்டுறாங்க. அது ஊருக்குள்ள புகுந்து தொடர்ந்து பசங்க எல்லாரையும் அது பாட்டுக்கிட்டு கொண்டு தான் போட்டுட்டு இருக்குது. ரொம்ப பக்கத்துல தான் அந்த கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா அது தெரியாம இவங்க 2 பேரும் இப்ப கார்ல உட்காந்துக்கிட்டு கேஷுவலா இவங்க 2 பேரும் பத்தியும் மாறி மாறி கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும் போது தான் அப்ப நம்ம ஹீரோனை பத்தி கேட்கறான். நீ ஒரு பிளாக் அமெரிக்கன், இந்த டவுனுக்கு சொந்தமானவளே கிடையாது, அப்புறம் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அப்பா அவங்களுடைய கதையை அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டவுனை சேர்ந்தவர் தான். பட் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஒரு 30-40 வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருக்கும் போதே ஒரு இந்த ஊர்ல இருந்து வெளியில போய் ஆர்மியில ஜாயின் பண்ணிருக்காரு. அங்கதான் இவங்க அம்மாவை வந்து மீட் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. அதனால இவங்க பிறந்து வேற ஒரு ஊர்ல இவங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போக இவங்களுக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகாதனால இவங்களுடைய ஆன்டி வீட்டுக்கு, அதாவது இந்த ஊருக்கே அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஊரை விட்டே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்களும் இந்த ஊருக்குள்ள மாட்டிக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் ரேசிசம் பண்ணிக்கிட்டு இவங்க பல கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்குது நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவர் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வழிகளை, அதாவது அவங்க அண்ணன் ஜிம்ம இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறது ஒண்ணு இவருக்கு பிரச்சனையாவே இல்லையா. பட் கூடவே இருந்த ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் சுத்தமா மறந்து போயிட்டான். அதுதான் இவனுக்கு ரொம்பவும் வலியா இருக்கிறதுனால வெளியில போகணும், வெளியில போய் அவனை பார்த்து கேள்வி கேட்கணும், ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலோட தான் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் மனசை விட்டு பேசிட்டே இருக்கும்போது தான் அப்போ இந்த ஷெரீஃபுடைய வண்டியில இருக்கிற ரேடியோல இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுல ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய லேடி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த இடத்துல தான் கடைசியா அந்த சாட் டூத் ஜாக்கை பார்த்திருக்காங்க. சோ சீக்கிரமா பசங்களை அந்த இடத்துக்கு சொல்லி அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு ஷெரீஃபுக்கு மெசேஜ் வர இதை பிரில்லியண்டா இவங்க கேட்டு அந்த பேய் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போகிறதுக்காக கிளம்புறாங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க வச்சதே இந்த ஊருடைய ஷெரீஃப் தான். இந்த மாதிரி சொன்னா இவன் கேட்டுக்கிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு வருவான், அவனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இவன் வச்ச ட்ராப் தான் இது. பட் அது தெரியாம நம்ம பசங்க அந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர அங்க உண்மையிலேயே அந்த சாட் டூத் ஜாக் இருக்கு. அதை நம்ம ஹீரோ பாத்துறான். பட் இந்த டைம் நம்ம ஹீரோ கிட்ட கையில கன் இருக்கு. சோ அதை போட்டு தள்ளி முதல்ல இந்த ஊரை விட்டே வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கன் எடுத்து ஓங்குறான். பட் அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்ப்பாட்டம்
ஆட்டமும் இல்லாம இவனை நோக்கி அப்படியே அமைதியா வந்துட்டு இருக்கு. சரி கிட்ட வந்துச்சு சுடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட ஒண்ணு வைக்கிறாங்க. அப்படியே அந்த பேய கிட்ட ரொம்ப கிட்ட நேருக்கு நேர் அவன் பாக்குறான். அப்படி பார்க்கும்போது தான் அது பெல்ட்ல இருக்கக்கூடிய பக்கில் நம்ம ஹீரோ பாக்குறான். இதே மாதிரி பக்கில் தான் இவங்கிட்டயும் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இப்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இதே மாதிரி பக்கில் நம்ம ஹீரோ இல்லாம இன்னொருத்தன் கிட்ட இருந்திருக்கும். அது நம்ம ஹீரோவுடைய அண்ணனான ஜிம். இப்ப அந்த பக்கில் இப்ப இந்த பெல்ட்ல பார்த்துட்டு அப்படியே அவன் ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்க, அதை பார்த்த ஹீரோயின் இவன் அப்படி ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிறான், நம்மளாச்சும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர அந்த பேய் ஒண்ணு வைக்குது நம்ம ஹீரோயினுக்கு. அவ்வளவுதான், அவங்க சுருண்டு விட அவங்களை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு உடனே காருக்கு வந்து சேர்ந்துறான் நம்ம ஹீரோ. இப்போ ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோக்கு. ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு யோசிச்சே இருக்கும்போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இவங்களை சேஸ் பண்ணிக்கிட்டு ஷெரீஃப் வந்துடுறாரு. ஆனா ஹீரோ ஷெரீஃப் கிட்ட இல்ல இங்க ஏதோ ஒன்று தப்பா நடக்குது, இதுக்கப்புறமா நான் இந்த கேமை விளையாட போறதே கிடையாது, சொல்லுங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த இடத்துல உங்களுக்குள்ள கைகலப்பாகுது. ஷெரீஃபும் நம்ம ஹீரோவும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டதுல ஒரு கட்டத்துல எப்படி ஷெரீஃப் அடிச்சு போட்டுட்டு இப்ப நேரா ஹீரோனை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் வராரு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை இப்ப சோஃபால படுக்க வச்சுட்டு அந்த இடத்துல நல்லா குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இப்ப அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வாரம் வாரம் ஜிம் கிட்ட இருந்து வரக்கூடிய லெட்டர் உண்மையை சொல்லுங்க, அதை நீங்க தானே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்கறான். இது கேட்டு அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. என்ன லெட்டர் என்ன லெட்டர் சொல்லிட்டு முதல்ல மழுப்புறாங்க. உண்மையை சொல்லுங்க, இந்த ஊர்ல ஏதோ ஒன்று நடக்குது, அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஜிம் எங்க இருக்கான் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கேள்வி கேட்க அவங்க ஆல்ரெடி போதையில வேற இருக்காங்க. அந்த போதையிலே அழுதுகிட்டு இப்ப நேரம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் கிட்ட போயிட்டு இது எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, எங்களால மட்டும் இல்ல இந்த ஊர் மக்களால கூட எதுவுமே பண்ண முடியல, தயவு செஞ்சு இதை நீ நிறுத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கத்தி எடுத்து குத்திக்கிட்டு அந்த இடத்துல செத்து போயிடுறாங்க. பாவம் பல நாள் கில்ட்டில இருந்திருக்காங்க போல இருக்கு. எஸ், இந்த வருஷம் பேயா உயிர் தெழுந்தது வேற யாருமே கிடையாது. போன வருஷம் அந்த பேயை சாகடிச்சு இந்த ஊரை விட்டே வெளியே போனதா சொன்ன நம்ம ஜிம்முடைய அண்ணன் தான். ஒவ்வொரு வருஷமும் யார் அந்த பேயை சாகடிச்சு வின்னரா மாறுறாங்களோ அவங்கள நரபலியா கொடுத்து தான் அவங்க அடுத்த வருஷம் பேயா எழுந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேயின்னு சொல்லிட்டு இல்லவே இல்ல, பேய் வருது அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அதை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. இந்த ஊருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தனை பலி கொடுக்குற ப்ராசஸ் தான் இது. ஆக்சுவலி அந்த ஒருத்தன் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டா அவனுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் சொல்லிட்டு தான் அந்த சர்ச்சுக்குள்ள போக ட்ரை பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனா அப்படி நடந்துட்டா இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பேர், முக்கியமா அந்த ஷெரீஃப், அவங்க தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப நமக்கு ரிவீல் ஆக இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சா டூத் ஜாக்க காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய அண்ணனான ஜிம்மை காட்டுறாங்க. அவன் அவனுடைய பழைய வீட்டுல இருந்த அவனுடைய ரூம்ல நின்னுட்டு இருக்கான். இந்த ஏழ்மையான வீட்டுல இருக்கும் போதே இந்த குடும்பம் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க சொன்னதெல்லாம் நம்பி ஜிம் இப்படி பேயா மாதிரி இப்ப இங்க நின்னுட்டு இருக்கான். அதனால அந்த வீட்டையே கோவத்துல எரிச்சு தள்ளுறான். இது அத்தனையும் இப்ப நமக்கு ரிவீல் ஆக அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரும் ஷெரீஃபும் ஒரு இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு, அதாவது வயசானவங்களுக்கு தெரியும் போல இருக்குது. அந்த அளவுக்கு இந்த ஷெரீஃப் வந்து மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கான். அவங்களும் வந்து இதை நம்புறாங்க. யாராச்சும் ஒருத்தனை வருஷம் சாக்ரிஃபைஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த ஊருக்கு ஏதாச்சும் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் கொடுக்கக்கூடிய குடும்பத்துக்கு நிறைய செட்டில்மெண்ட்லாம் வேற கிடைக்குதுல, சோ அதனால அவங்க அப்படியே இருந்திருக்காங்க போல இருக்கு. ஆனா இப்போ நம்ம ஹீரோவுடைய அப்பாவால இதை ஏத்துக்கவே முடியல, இதை நிறுத்தணும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஷெரீஃப் கிட்ட வந்து சொல்லி பாக்குறாரு. பட் ஆனா ஷெரீஃப் மறுபடியும் இவரை மேனிபுலேட் பண்றான். உனக்கு தெரியாதா 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மணல் புயல் நம்ம ஊரையே முடிச்சு நம்ம ஊர்ல இருந்த அண்ணன் தம்பி நண்பர்கள் எல்லாம் நம்ம கண் முன்னாடி இறந்து போனாங்க. அதாவது ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்குது, நேச்சுரல் டிசாஸ்டர். அப்போ வந்து மூட நம்பிக்கையில மூழ்கி போன எவனோ வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கான் போல இருக்குது. அதை இவனுங்க கடைபிடிச்சிட்டு வரானுங்க. பட் இதுக்கு மேல இதை பண்ண முடியாது, என்னுடைய இன்னொரு பையனும் வந்து வேட்டையாட போயிட்டான், இன்கேஸ் அவன் கொண்டுட்டானா என்னுடைய இன்னொரு பையனும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் கிட்ட ஒரு சொல்லலான்னு வந்தா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவையும் இந்த ஷெரீஃப் வந்து இப்ப அமைதியாக்கிட. இப்ப எல்லாம் புரிஞ்சு போன ஹீரோ ஹீரோயினும் அப்படியே ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எந்த ஒரு பேயும் இங்க இல்ல அப்படின்னா நம்ம ஏன் இங்க இருக்கணும், எல்லாரும் இந்த ஹண்ட் ரன்ல வந்து பிஸியா இருப்பாங்க, நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம், இதை நம்மளால நிறுத்தவே முடியாது அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அதே வேற மாதிரி சொல்றான், இல்ல இதை நான் தான் நிறுத்தி வைக்கணும். அது எப்படி அப்படின்னா, அந்த பேயை சாகடிச்சாதானே வின்னர்னு ஒருத்தன் உருவாகுறான், அவனை கூட்டிட்டு போயிட்டு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, வின்னர்ன்ற ஒருத்தன் இல்லனா எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். எஸ், இப்ப பேயா மாதிரி இருக்கக்கூடிய அவங்க அண்ணனை எப்படியாச்சும் அந்த சர்ச்சுக்குள்ள கொண்டு போய் இவன் சேர்த்துடணும். அப்படி சேர்த்துட்டானா வின்னர்னு யாரும் இருக்க மாட்டாங்க, இவங்க அண்ணனுக்கும் அவனுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாரையும் எதிர்த்து அந்த சாட்டு ஜாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பேயை, அதாவது ஜிம்மை எப்படியாவது சர்ச்சுக்குள்ள அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க பிளான் பண்றாங்க. இதுக்கடையில ஒரே கலவரமா இருக்கா, பசங்க யாருமே அந்த பேய் கிட்ட நெருங்கலையா, மணி வேற 12 மணி ஆக போது, நம்ம ஜிம் பேயா இருக்கக்கூடிய ஜிம் வேற ஆல்மோஸ்ட் சர்ச்சு கிட்ட நெருங்கிட்டான். சோ இது நடக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த புல்லிங் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான் தெரியுமா அந்த நிக்கு, அவன் கையில ஒரு கன்னை கொடுத்து இந்த வருஷம் வின்னரே நீ தாண்டா, வா உனக்கு நான் அந்த பேயை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வின்னர் ஆசையை காமிச்சு எப்படியாவது 12 மணிக்குள்ள ஜிம்மை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷெரீஃப் ஒரு பக்கம் களத்துல இறங்குறான். பட் உண்மையிலேயே அந்த பேயை யார் சாகடிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த பேயா மாறிடுறாங்க. சோ அதனால தான் இந்த ஷெரீஃப் டைரக்டா சாகடிக்காம இந்த மாதிரி பசங்களை வச்சு சாகடிக்க வச்சு
அவங்கள சாக்ரிஃபைஸ் கொடுக்குறான். இது தெரியாம வின்னர் ஆகிற ஆசையில அந்த நிக்கின்ற பையன் மாட்டிக்க இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த சர்ச் முன்னாடி வந்து நின்னுட்டான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல 12 மணி ஆக போகுது. எப்படியோ அவங்க அண்ணன் இங்க வருவான், எப்பாடு பட்டா வச்சு அவனை உள்ள அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அப்ப உள்ள அவங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறான். நம்ம ஹீரோக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்றது அவருக்கு தெரியாது. சோ மறுபடியும் தன்னுடைய பையனை மேனிபுலேட் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் இப்ப இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்த உடனே வந்துருப்பா போயிடலாம், இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம், உங்க அண்ணன் கூடிய சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய கதையே பேசிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆகி போயிட்டு இப்ப இங்க வந்துட்டு இருக்குது சாட்டூத் ஜாக்ல, அதுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு, அது ஜிம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்ட உடனே இந்த இடத்துல அவர் வாயடிச்சு போயிடுறாரு. இருந்தாலும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க பாக்குறாரு. இங்க பாருப்பா, எனக்கு நீ உன்னுடைய அம்மா இவங்களாம் முக்கியமா பட்டாங்கப்பா, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இருந்து இதை மறைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இப்ப அவர் அழுதுகிட்டே சொல்லும் போது அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றான். அவ்வளவுதான் இவரு ஆஃப் ஆயிடுறாரு. எந்த குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக அக்செப்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணாரோ இப்ப அந்த குடும்பமே இல்ல. இதுல நம்ம ஹீரோ வேற கண்ணாபின்னான்னு திட்டுறான். ஜஸ்ட் ஒரு வீடு காரு, அதுக்காக உங்க பையனை காவு கொடுத்துட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் அடுத்த வருஷம் ஏதோ ஒரு பையன் மறுபடியும் சாக போறான்னு தெரிஞ்சிருந்தோம் வாய மூடிக்கிட்டு அமைதியா இருந்தீங்களே, இப்ப அடுத்து நானா கூட நீங்க அமைதியா தான் இருப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு நோகிற மாதிரி பேசிட்டார். அவர் அப்படியே அங்க நின்னுறாரு. இந்த கேப்ல வெளியில ஒரு சத்தமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த சாட்டூத் ஜாக் இந்த சர்ச் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் வந்து கேதர் ஆக ஆரம்பிச்சுறாங்க. இப்ப அவன் அண்ணனை காப்பாத்துறதுக்காக வெளியில வரான். அந்த இடத்துல அந்த பேயும் வருது, அதாவது பேயா இருக்கக்கூடிய ஜிம் வரான். பட் இந்த தடவை நம்ம ஹீரோ பயப்படவே இல்லை. நான் தான் உன் தம்பி, இங்க வா கிட்ட வா, நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்படியே அந்த பேயும் கிட்ட வருது. நம்ம ஹீரோ அது எதுவுமே பண்ணல. எப்படியாச்சும் அந்த சர்ச்சுக்குள்ள போய் அதோடைய ஆத்மா அதுக்கு சாந்தி அடைஞ்சிடணும். சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அது நடக்கும் போது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப டமாலும் துப்பாக்கி சுடுற சவுண்ட் ஒன்று கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஷெரீஃப் கூட்டுன்னு வந்த நிக்கின்ற பையன் அவன் வந்து நம்ம பேய சுட்டுறான். நடக்க முடியல, பொத்துன்னு கீழே விழுந்துருது. ஆனா நம்ம ஹீரோ போய் தாங்கி பிடிச்சிக்கிறான். அதாவது அவனுடைய அண்ணனை தாங்கி பிடிச்சிக்கிறான். ஒன்னும் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் உன்னை உள்ள கூட்டு போறேன் அப்படின்ட்டு கை தாங்களா கூட்டு போக பாக்குறான். பட் இருந்தாலும் அந்த பையன் தொடர்ந்து சுட்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்துல நகர முடியாம அந்த சர்ச்சுடைய படிக்கட்டிலே அந்த பேய் நம்ம ஹீரோடைய மடியில விழுந்துருது. இதுல அந்த பையன் நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப கிட்ட வந்து சுடுறதுக்காக வரான். ஆனா நம்ம ஹீரோ கையிலயும் ஒரு கன் இருக்கு இல்லையா, சோ அதை வச்சு அவனை மிரட்டி அவனை ஸ்டாப் பண்ணிட. இந்த கேப்ல பேயா இருக்கக்கூடிய ஜிம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, எப்படியோ நான் சாகத்தான் போறேன், நீ என்ன சுடு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இப்ப இந்த பையன் சுட்டு இவன் பேயா மாறிட்டானா இது மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்க போகுது. ஆனா நீ என்ன சுட்டு இந்த சைக்கிளையே உடைச்சிரு அப்படின்ற மாதிரி அந்த கன் எடுத்து தலையிலே வைக்க அழுதுகிட்டே நம்ம ஹீரோ ஒண்ணுமே முடியாம தன்னுடைய ஆசையான அண்ணனை சுடவே முடியாம பட் யோசிச்சு பார்த்தா பேயா இருக்கக்கூடிய ஜிம் சொல்றது தான் கரெக்டா தெரியுதுனால இப்ப நம்ம ஹீரோ தலையிலே சுட்டு அவன் வின்னர் ஆகுறான். இங்க நடக்கக்கூடிய உண்மையெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியும். பட் இவனுங்க சொன்னா நம்ப மாட்டாங்க. சோ அமைதியா அடுத்து அந்த பாராட்டு விழாக்கும் போறான். இவனுக்கு கொடுக்கப்பட இருந்த பரிசுகள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். அந்த டவுனே நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடுது. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை சாகடிக்க போறாங்க. அதுவும் அந்த ஷெரீஃப் தான் இதை பண்ண போறான்னு சொல்லிட்டு அந்த ஷெரீஃபும் நம்ம ஹீரோவை அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டே தான் இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காலியாக போற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட பிளான் பி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் வராங்க. டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு நைஸா கன்னை தராங்க. ஆமா இவங்க கிட்ட தான் ஒரு கன் இருக்கே, ஆனா அது அந்த ஷெரீஃப்க்கு தெரியாது. ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றான் அந்த சோலக்கோலை காட்டிக்கிட்ட வெயிட் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் இனி ஊரை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ கிளம்ப வேண்டிய நேரம் வருது. நம்ம ஹீரோக்கு காரை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கும்பிடு, இந்த ஊருக்கு ஒரு கும்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்புறான். சொன்ன மாதிரியே சோலக்கோலை காட்டுல நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா அந்த ஷெரீஃப் வந்து மடக்கிடுறான். காருக்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்கிறது அந்த ஷெரீஃப்க்கு தெரியாது. சோ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இன்னும் 10 நிமிஷத்துல நான் வரலனா நீயாச்சும் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இவனுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இறங்குறாரு. அவன் திமிரா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற பாத்தியா, வா இதை முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் அமைதியா அந்த ஷெரீஃப் கூப்பிடுற இடத்துக்கு போறாரு. எங்கன்னா நடு சோலக்கொலை காட்டுல அந்த பணத்தை வந்து சோலக்கொலை பொம்மையா மாட்டி வைக்கக்கூடிய அந்த ஒரு கிராஸ் அங்க இருக்கும். அங்கதான் வந்து வின்னர்ஸை கொண்டு போய் சாகடிச்சு பொச்சிருவாங்க. சோ அந்த ப்ராசஸ்க்கு இப்ப நம்ம ஹீரோ கூட்டு போயிட்டு டக்குன்னு சுட்டு பொச்சிருக்கலாம் இல்லையா. ஆனா நம்ம ஹீரோ கிட்டே அந்த ஷெரீஃப் பயங்கரமா டயலாக்லாம் வச்சிட்டு இருக்க. பட்டுன்னு திரும்பி கவுபாய் மாதிரி அந்த ஷெரீஃபே நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுறான். ஆனா சாகும்போது கூட அந்த ஷெரீஃப் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மூட நம்பிக்கையா இருக்கான் பாருங்க. இதனால ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம சிட்டிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சாகுறான். ஓகே எல்லாம் செட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஆனா ஏத்துக்க முடியாத முடிவு என்னன்னா, இதை வெறும் ஷெரீஃப் மட்டும் பண்ணிட்டு இல்ல, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த சோலக்கொலை காட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு தோட்டக்காரன். இப்ப அவன் வந்து நம்ம ஹீரோ பின்னந்தலையிலே அடிக்க நம்ம ஹீரோ நில குழஞ்சு அங்க இருந்த பள்ளத்துல விழுந்துடுறான். உயிரோடவே நம்ம ஹீரோவை இந்த இடத்துல வச்சு புதைச்சிடுறாங்க. வெளியில இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய அப்பா வராரு. அவரு காரை ஸ்டார்ட் பண்ணி நீயாச்சும் தப்பிச்சு போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோனும் அழுதுகிட்டே அந்த ஊரை விட்டே தப்பிச்சு எஸ் முதலா தப்பிச்சு போகக்கூடிய ஆளே இவங்க தான் தப்பிச்சு வெளியில போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுபடியும் அதே ஹாலோவின் டைம் புதைச்சு வச்ச நம்ம ஹீரோவுடைய
பணத்தை அப்படியே எடுத்து அந்த சிலுவையில மாட்டி தலையில பம்கினை மாட்டி விட்டு போறான் இந்த தோட்டக்காரன். அது அப்படியே ஒரு மாச காலமா அப்படியே காஞ்சி போக ஆரம்பிச்சு அந்த சோளக்கொலை பொம்மை பேய் உருவத்துக்கு மாறுற காட்சியை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய அப்பா வராரு. வந்துட்டு அந்த சிலுவையில இருக்கக்கூடிய அந்த பேயை கரெக்டா கீழே இறக்குறாரு. அப்பா அந்த இடத்துக்கு அந்த தோட்டக்காரன் வந்து இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பாவை பார்த்து கேட்கிறாரு. அப்ப ஒரே வெட்டு தான் அந்த தோட்டக்காரனுடைய தலையை நம்ம ஹீரோடைய அப்பா போட்டு வெட்டி தள்ள பின்னாடி பேயா மாறின ஹீரோ ஏந்துக்கிறான். அப்ப ஹீரோடைய அப்பா டைலாக் ஒன்னு விடுறாரு. இந்த வருஷம் நீ தான் வின் பண்ணும், இந்த டவுனே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த மூமெண்ட்ல பேயா மாறின நம்ம ஹீரோ அப்படியே வானத்தை பார்த்து ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி கத்துறான். இந்த இடத்துலயே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்றத சொல்லுங்க. கண்டிப்பா வித்தியாசமா தான் இருந்திருக்கும். கதையும் சரி, ஒரு கதையை பார்க்கும்போது அந்த கதைக்குள்ளேயே நம்ம போகும்போது அந்த கதை கூட நம்ம நல்லா கனெக்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ரெட்ரோவான பெர்ஃபெக்ஷன் இந்த படத்துல இருந்தது. அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமாவா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.